எச்சரிக்கின்றோம் சதாசிவனே. இவரை எவராலும் அழிக்க இயலாது. நீங்கள் பிரயோகிக்கும் எந்த ஒரு அஸ்திரமும் இவரை தாக்காது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனின் மொத்த உருவம் இவர். சதாசிவன். இது சம்ஹாரம் செய்ய வேண்டிய தருணம், பின்வாங்குவதற்கான தருணம் அல்ல. திரேதா யுகத்தின் துவக்கத்தில் சிவனும் சக்தியும் ஒருவரை ஒருவர் பிரிந்தனர். அவர்கள் வாழ்வினில் சங்கடமும் உருவானது. பிரபஞ்சத்திற்கான இத்தகவலை சங்கடத்தின் ஓர் வகை தீர்வுமாகும். தாங்களே சிவசக்தி ஆவீர்கள். இந்த அண்ட சராசரத்திலும் பேரன்பு கொண்ட காதலர்கள் தங்கள் சிவனானவன் 12 ஜோதிர்லிங்கங்களிலுமே வியாபித்திருக்கின்றார். ஓர் பத்தினியின் தர்மத்தின்படி தாங்கள் உடனடியாக சிவனிடம் சரணாகதி அடைந்திடுங்கள். 12 ஜோதிர்லிங்கங்களையும் காண பயணம் மேற்கொள்ளுங்கள். அது பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவருக்குமே ஓர் தகவலை தரும். எவரொருவர் 12 ஜோதிர்லிங்கங்களையும் முழுமையாக காண்கின்றாரோ சிவன் அவர் மன விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் மன விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். தங்கள் யாத்திரையை அனுசரித்து காதலர்கள் காதலில் வெற்றி பெற்று சிகரத்தை அடைந்திடுவர். ஏனெனில் அழிவு பேரன்பு கொண்ட காதலின் மார்க்கம் அல்ல. அழியா காதலை அடைந்தே ஆக வேண்டுமாயின் உகந்தது சரணாகதியே. ஆகவே தாங்கள் தங்களின் விரக தாபத்தினை 12 ஜோதிர்லிங்கங்களுடனும் இணைத்திடுங்கள். சிவசக்தியின் அதீத காதலின் அத்தியாயத்திற்கு அதீத எழில் கொண்ட உன்னத முன்னுரை ஒன்றை எழுதுங்கள். அதன் பிறகு சிவசக்தியின் வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகிவிடும். மீண்டும் உத்தேசம் கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். சதாசிவன் கூறுவதை கேளுங்கள் தேவி. சம்ஹாரம் அல்ல, சரணாகதியின் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள். ஆம் தேவி, சதாசிவன் கூறுவது சரிதான். 12 ஜோதிர்லிங்கத்தை மத்தியில் வைத்து சிவசக்தி காதல் கதையின் புதிய அத்தியாயத்தை துவங்குங்கள். சரணாகதிக்கான பயணத்தை துவக்குங்கள் தேவி. சிவன் எனது குற்றவாளி ஆவார். எங்கள் காதல் மற்றும் எங்கள் உறவிற்கான குற்றவாளி ஆவார். ஆனால் இன்று இந்த சத்தியத்தின் துணை கொண்டு மகாதேவரின் 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை துவங்க போகிறேன். 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை துவங்க போகிறேன். எவ்வாறு நான் விவாகத்திற்கு முன்பு 12,000 வருடங்கள் தவம் புரிந்தேனோ
மீண்டும் நான் அதே தவத்தின் மார்க்கத்தில் செல்வேன். மகாதேவா, நான் தங்களிடம் தங்களை வரமாக கோரப் போகிறேன், வரமாக கோரப் போகிறேன், வரமாக கோரப் போகிறேன். வேண்டாம் தேவி, இப்பயணம் கடினமானது. இப்பணி வேண்டாம், மனவேதனையுறச் செய்யும். விவாகத்திற்கு முன் பர்வதராஜனின் மகளாக பணியின் ஸ்தலத்தில் வாழ்ந்தீர்கள். விவாகத்திற்கு பின்பு சிவனின் சக்தியாக கைலாயத்தில் வசித்தீர்கள். ஆனால் புவியில் தங்கள் பாதங்களில் முட்கள் தைக்கலாம். கூரான கற்களும் வேதனை கொள்ளச் செய்யும். இதை செய்யாதீர்கள் தேவி. விதியின் நியதியை ஏற்றிடுங்கள். சிவன் சக்தியின் பிரிவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சக்தியின் வேதனையை அல்ல. சிவனிடம் சென்று சிவனை கோர வந்து கொண்டிருக்கிறாள் சக்தி. சிவசக்தி இதை செய்யக்கூடாது. செல்லுங்கள், தடுத்து நிறுத்துங்கள். சதாசிவனே, தேவி பார்வதிக்கு துணையாக இருங்கள். உடனே செல்லுங்கள். இல்லையேல் சக்தி சிவனை அடைவதற்கான மார்க்கம் மேலும் கடினமாக மாறிவிடும். இல்லை நாராயணா, இப்பாதையில் விளையும் இன்னல்கள், துயரங்கள், வேதனைகள் யாவையும் தேவி பார்வதியை தானாக எதிர்கொண்டிட வேண்டும். அவர்களுக்கு சகாயம் ஏதும் கிட்டாது. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் எவராயினும் ஒருவர் 12 ஜோதிர்லிங்கங்களையும் காண்பதற்கான தீர்மானத்தை ஏற்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் பல அசுர சக்திகள் அவர்களின் பயணத்தை தடுப்பதற்கு நிச்சயம் முயன்றிடும். எவ்வகை இன்னல்கள் இருக்கின்றனவோ அவ்வகையிலேயே பக்தியின் சக்தியும் அதிகரிக்கும். அண்ட சராசரத்திற்குமே தேவி பார்வதி ஓர் உதாரணமாக மாற இருக்கிறார்கள் நாராயணா. சோமநாதர் 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 சௌராஷ்டிரதேசே விஷ்ணே திரம்யே ஜோதிர்மயம் சந்திரகலா வசந்தம் பக்தி பிரதானாய கிருபாவதீர்ணம் தம் சோமநாதம் சரணம் பிரபத்யே. சோமநாதர் ஐயா, இங்க நீர் எங்கு கிடைக்கும்? அங்கு செல்லுங்கள். 3 நதிகள், ஹிரண்யம், கபிலம் மற்றும் சரஸ்வதியின் சங்கமம். அந்த நீருடன் தான் சோமநாதரை சந்திக்க செல்கிறோம். மிக்க நன்றி. சோமநாதர் சோமநாதர் சோமநாதர். நீ இங்கேயே பொறுமையாக நில். நான் பார்வதியை சங்கமத்தில் மூழ்கடித்து ஆதி சக்தியையே பிரபஞ்சத்தை விட்டு அழித்து விடுகிறேன். செல். சிவன் மற்றும் சக்தி சந்திப்பதற்கான வாய்ப்பை நீ அழித்து விடு.
ஒரு காவடி கிடைக்குமா? இந்த மோதிரம் மிகவும் மதிப்பானதாக தெரிகிறது. இப்பிரபஞ்சத்தில் மிகவும் மகத்துவமானது பக்திதான். தாங்கள் இதை வைத்துக்கொண்டு பக்தியின் அங்கமான காவடியை தாருங்கள். ம். மிக்க நன்றி. ம். நீரில் இறங்கு பார்வதி, உனது மரணம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. 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 இது தேவி பார்வதியின் அழுகுரல் அல்லவா பிரபு? ஆம் நாரத ரிஷி. மேலும் அவர்கள் மேற்கொண்ட யாத்திரையில் நாம் இடையூறு செய்ய இயலாது. அனைத்து இன்னல்களையும் கடந்து யாத்திரையை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வேதனைகள் அனைத்தையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டாக வேண்டும். முதலை, எவரேனும் காப்பாற்றுங்கள். அற்புதம்! எந்த சங்கமத்தில் இருந்து சிவனை அடைவதற்கான யாத்திரையை துவங்க நினைத்தார்களோ, இப்போது அந்த சங்கமத்திலேயே மூழ்கி தன் உயிரை துறக்கப் போகிறார்கள் பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி. இப்போது சதா சிவனும் நமது இந்த சதித்திட்டத்தில் எவ்விதமும் இடையூறு செய்ய மாட்டார். பிரபஞ்சத்தை உருவாக்கிய சதாசிவன்
ஆதிசக்தி மற்றும் பரமேஸ்வரன் அனைவரும் இந்த சங்கமத்தில் கலப்பார்கள். அப்பொழுதுதான் அசுரர்களுக்கு முழுமையான வெற்றி. அதன் பிறகே நாம் நிம்மதி பெறுவோம். நீ சரியாகத்தான் கூறினாய். உனது கருத்துக்களை நான் ஏற்கிறேன். இனி அசுரர்களின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. எவராலும் மாற்ற இயலாது. சோமநாதர் 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 உரைத்தேன் அல்லவா? இப்பயணம் வேண்டாம் என்று உரைத்தேன் அல்லவா? விளைவுகளை பற்றி உரைத்தும் தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. தங்களின் இந்நிலை எண்ணி வருந்துகின்றேன். பயணத்தை துறந்திடுங்கள். யாராவது அந்த பெண்ணை காப்பாற்றுங்கள். மிகப்பெரிய முதலை. காப்பாற்றுங்கள். மகாதேவா! மகாதேவா! என்ன இது? உனக்கு என்ன ஆனது? ஹேதா, ஹேதா, எழுந்திரு. சற்று முயற்சி செய். எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு ஹேதா, எழுந்திரு. ஹேதா, உனக்கு என்ன நேர்ந்தது? அந்த பார்வதி மிக பலசாலியாக இருக்கிறாள். சிறு புழுவை போல என்னை தூக்கி எறிந்து விட்டாள். அவளை அழிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. அது கடினமான காரியமாக இருக்கட்டும், ஆனால் அந்த காரியத்தை செய்தாக வேண்டும். நான் கூறுவதை கேள். உனது சக்திக்கு நிகரான சக்தி என்று எதுவுமே இல்லை. தாங்கள் நலம்தானே? நான் நலமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, 12 ஜோதிர்லிங்கங்களுக்கான பயணத்தை நான் நிச்சயம் முடிப்பேன். அதன் துவக்கமாக சோமநாதரின் முதல் யாத்திரையை நான் துவங்கப் போகிறேன். ஒரு நிமிடம். தாங்கள் சோமநாதம் செல்கிறீர்கள் அல்லவா? எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? கூறுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் அங்கு சென்று மகாதேவரிடம் கூறுங்கள், அவர் தேவி பார்வதியை துறந்து எங்கும் சென்றிருக்க கூடாது. அவர் மீண்டும் தனது சக்தியோடு இணைய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் விருப்பமும் இதுதான். பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை முடித்த பிறகு நான் தங்களுடன் விரைவில் இணைவேன் மகாதேவா.
12 ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்து இப்புவியினில் வசித்திட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தாங்கள் அங்கு சென்று மகாதேவரிடம் கூறுங்கள். அவர் தேவி பார்வதியை துறந்து எங்கும் சென்றிருக்க கூடாது. அண்ட சராசரத்திற்கும் எனது வேதனை புரிகிறது. ஆனால் தங்களுக்கு மட்டும் ஏன் புரியவில்லை? நொடி பொழுதில் தங்கள் மனைவியை துறந்து சென்று விட்டீர்களே. தாங்கள் செய்தது சரியல்ல மகாதேவா. சோமநாதர் 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 தாங்கள் செய்தது சரியல்ல. பிரகேதா, உனது சக்திகளை நீ பயன்படுத்து. பார்வதியின் இந்த ஜோதிர்லிங்க பயணத்தை சென்று உடனடியாக தடுத்து நிறுத்து. பார்வதி மீண்டு வா. சிவனின் சாமானிய பக்தனும் கூட காவடியை எடுத்த பிறகு பின்னே செல்ல மாட்டான். நான் அவரது மனைவியாவேன். என் வேலையை முடித்த பிறகுதான் நான் செல்வேன். உன்னால் செய்ய இயன்றதை நீ செய். சதாசிவனே, பேராபத்தில் இருக்கிறார்கள். உடனே சென்று பார்வதிக்கு உதவுங்கள். இல்லை நாராயணா, தேவி பார்வதிக்கு நாம் எவரும் உதவி செய்யக்கூடாது. ஜோதிர்லிங்கங்களுக்கான இப்பயணத்தை அவர்கள் தனித்தே கடந்தாக வேண்டும். இன்னல் அனைத்திற்கும் அவர்களே தீர்வு காண வேண்டும். பிரகேதா, சோமநாதர் 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 ज्योतिर्मयं चन्द्रकलावसन्तं भक्ति प्रदानाय कृपावतीर्णं तं सोमनाथं शरणं प्रपद्ये.
நெல் பார்வதி. பார்வதி, உன்னை பற்றி நான் நன்கு அறிவேன். நீ உனது சக்திகளை பிரயோகித்து இவர்கள் அனைவரையும் நிச்சயம் பேராபத்துக்குள் தள்ள மாட்டாய். இப்பொழுது கூறு, இப்பயணத்தை நீ எவ்வாறு முடிக்கப் போகிறாய்? நீ கூறுவது சரிதான். சக்தி சிவபக்தர்களை தனியாக விட்டு செல்ல மாட்டாள். ஆனால் மற்றொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள். நான் இந்த பயணத்தை நிச்சயம் நிறைவு செய்வேன், எத்தகைய இன்னல் வந்தாலும் சரி. அதோடு இவர்கள் அனைவரையும் என்னுடன் அழைத்து செல்வேன். ஹர ஹர மகாதேவா. எவருக்கும் ஏதும் நேராது. மகாதேவர் மீது நம்பிக்கை கொண்டு முன்னேறுங்கள். இந்த புவியில் சிவன் எங்குதான் இருக்கின்றார்? நம்பிக்கை வைக்க கூறுகின்றாயே, காப்பாற்றுவதற்கு எங்கிருந்து அவர் வருவார்? ஏனென்றால் அடையாளமே இல்லாதவர் எவ்வாறு உங்களை காப்பாற்ற முடியும்? நீ முன்னேறி சென்றால் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து நீ நிரந்தரமாகவே அந்த பாதாள லோகத்திலேயே அடைபட்டு கிடப்பாய். அதற்கு வாய்ப்பில்லை. எவர் மனதில் சிவன் மீது உன்னதமான பக்தி உள்ளதோ அவரை எவராலும் ஏதும் செய்ய இயலாது. அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நிகழாததை நிகழ்த்திக் காட்டுவோம். இக்கணமே அதை செய்வோம். உனது கண் முன்னிலையில் நாங்கள் நிகழ்த்திக் காட்டுவோம். காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள்! நிறுத்து, இல்லையேல் உன் முடிவு கொடியதாக இருக்கும். இன்று நீ மட்டும் அல்ல, உன்னுடன் சேர்ந்த அனைவரும் உயிரிழக்கப் போகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் உன்னுடன் அழைத்துக் கொண்டு ஜோதிர்லிங்கத்தை காண வேண்டும் என்கின்ற உனது மன விருப்பமும் அதோடு அழிந்து போகப் போகின்றது.
இப்பிரபஞ்சத்தோர் அனைவருக்கும் பார்வதியால் ஜோதிர்லிங்க பயணத்தை முடிக்க முடியவில்லை என்று தெரியும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் உள்ள வேறு எவரும் இந்த பயணத்தை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்று முடிவு ஜோதிர்லிங்கத்தின் பயணத்திற்கு அல்ல, உங்கள் இருவரின் வாழ்க்கைக்குதான். அதுவும் என் கரங்களால் தான் நிகழப்போகிறது. வணங்குகிறோம் குருதேவா. அது நடக்காது தேவி பார்வதி. இவர்கள் இருவரையும் எவ்வாறு வதம் செய்வீர்கள்? ஏனென்றால் இவர்கள் இருவரும் வேறு பிரம்மாண்டத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் பிரம்மாண்டத்தில் இருந்த ஒரு ரிஷி இவர்களுக்கு வரம் அளித்துள்ளார். சிவசக்தியின் அர்த்தநாரீஸ்வரர் ரூபம்தான் இவர்கள் இருவரையும் வதம் செய்ய முடியும், மற்றவரால் இயலாது. சிவன் தற்போது உடல் ரூபத்தில் தங்களுடன் இல்லையே, பிறகு எவ்வாறு அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தை தரிப்பீர்கள்? இப்போது புரிந்ததா? இவர்களை வதம் செய்ய இயலாது. அழியப் போவது தாங்கள்தான். தங்களது இந்த பயணம்தான், தங்களது இந்த பயணம்தான். இருவரும் உங்கள் சக்திகளை அதிகமாக்கி காற்றை வேகப்படுத்துங்கள். மகாதேவரின் இந்த பக்தர்களும் பார்வதியும் பள்ளத்தாக்கில் விழுந்து பாதாள லோகம் செல்லட்டும். அனைவரும் கரங்களை பற்றிக் கொள்ளுங்கள். ஹர ஹர மகாதேவா என்று கூறிக்கொண்டே வாருங்கள். இனி மகாதேவர் நமக்கு துணை இருப்பார். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அனைவரும் மகாதேவரை அழைத்தாலும் 12 ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்திருக்கும் மகாதேவர் உங்களை காப்பதற்கு நிச்சயம் இங்கு வரமாட்டார். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. भक्ति प्रदानाय कृपावतीर्णं तं सोमनाथं
அற்புதம்! இது பேரதிசயம்தான். மகாதேவரின் லீலை இது. ஹர ஹர மகாதேவா. சதாசிவனே, பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் உங்களிடமிருந்து உதித்தவர்கள். உங்களிடமே ஐக்கியமாபவர்கள். தாங்கள் இப்பொழுது புவியில் இருக்கிறீர்கள். ஆகையால் தேவி பார்வதியின் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் மிகவும் மகத்துவமான ஒன்றாக இருக்கப் போகிறது. திரேதா யுகத்தின் துவக்கத்திலிருந்து கலியுகம் முடியும் வரை இந்த ஜோதிர்லிங்கங்களில்தான் தர்மம் நிலையாக இருக்கப் போகிறது. அவர்கள் பயணத்தின் ஒவ்வொரு வாக்கியத்தையும் தாங்களே எழுதுவீர்கள் சதாசிவனே. அதன் வாயிலாக பிரபஞ்சத்தோர் பயின்று அதன்படி நல்ல முறையில் வாழ்வார்கள். ஆம் சதாசிவனே, கூறுங்கள், இந்த யாத்திரையின் மகத்துவத்தை எடுத்துரையுங்கள். சோமநாதம் எவ்வாறு இன்று தேவி பார்வதி இந்த ஜோதிர்லிங்கங்களை அடைவதற்கான பயணத்தில் இன்னல்களை எதிர்கொண்ட சமயம் அந்த சிவனே அவர்களுக்கு உதவி புரிந்திட நேர்ந்ததல்லவா? அவ்வாறே சிவனானவன் பக்தர்கள் யாவருக்கும் துணை நிற்பார். அண்ட சராசரத்திற்கும் இது ஒரு பாடமே. உங்கள் வாழ்வில் ஏதேனும் இன்னல் வந்தால், உங்களை காரிருளில் ஆழ்த்தினால், சோமநாத ஜோதிர்லிங்கத்தில் ஓர் கலசம் நீர் ஊற்றினால் போதும். காரிருளில் ஆழ்த்தும் இன்னல்கள் தானாக விலகிவிடும். அது அற்புதம். அட, உங்களை மூழ்கடிக்க மகாதேவரே ஏற்பாடு செய்து விட்டார். மதிக்கெட்டவனே, எந்த மகாதேவரின் நாமத்தை துதிபாடி இந்த பிரபஞ்சம் வாழ்கிறதோ அந்த மகாதேவரின் நாமத்தை கூறிய பிறகும் நாங்கள் எவ்வாறு மூழ்குவோம்? நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த நீர் உண்மையில் மகாதேவர் மீது அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட நீராகும். மகாதேவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீரினால் எவருக்கும் எந்த ஆபத்தும் நேராது. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஓம். பிரபஞ்சத்தோர் நம்பிக்கை யாதெனில் புனித கங்கையில் நீராடினால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று. எனினும் நன்கு சிந்தித்து இழைக்கப்பட்ட பாவத்திற்கு மன்னிப்பு வழங்கலாகாது. அதிலிருந்து தப்பிச் செல்வதற்கு மார்க்கம் ஏதும் கிடையாது. கங்கையின் கருணையானது ஓர் அறியாமையால் இழைத்த பாவத்திற்கு விமோச்சனத்தை வழங்குகிறது. மேலும் சரீரம் இது வெறும் கருவி மட்டுமே. மெய்யாக பாவம் புரிந்திட்டது மனமே. இவ்வையகத்தினில் மனதின் பாவத்தை விலக்க எந்த நதியும் இல்லை என்று உணருங்கள். ஆகையால் கங்கைக்கு சென்றாலும் கூடலில் நீராடினாலுமே உங்கள் தேகம் மட்டுமல்ல, மனதையும் சுத்தப்படுத்துங்கள். அதுவே முக்திக்கான மார்க்கமாகும். ஓ